Taste the Daily. சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங்கால் பதிவிட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு சித்திரம் வெளியிட்ட திமுகவின் ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா நெல்லை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். இதில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா, மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கல்லூரி வேலாயுதம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன், மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜெரால்டு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு சித்திரம் வெளியிட்ட திமுகவின் ஐடி விங் மீது திறனற்ற திமுக அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி மாவட்ட அதிமுக சார்பில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட அதிமுக மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாணவர் அணி மற்றும் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இந்த புகார் மனு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் மற்றும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு ஆகியோர் தலைமையில் அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர்.